நம்ம அப்படி பாட்டெல்லாம் படிச்ச நீங்கள் சின்ன வயசுல இருந்து படிச்சது தானே, கேள்வி ஞானம் இல்ல. உங்க ஊருக்கே பெருமையாம்மா உன்னாலதான். உங்க அம்மா முந்தி நல்லா படிப்பா, இன்னொரு முந்தி படிச்சோம் நல்ல பூவன நல்ல பாட்டுக்காரி, அப்பவே படிப்பாள். கோயில சரஸ்வதி பூஜை கூட அம்மா தான் பாட்டு படிக்கிறாரு. நானும் பாட்டுக்காரன் தான். பாடுறத என்னாலே கேட்கலடா, அதிசயமா இருக்கும். உங்களோட ஊர்ல பிறந்த ஒரு புள்ள போய் அந்த இந்தியாவில அவ்வளவு பேருக்கு முன்னுக்கு. அதான் எனக்கு இப்போ இங்க வந்த பிறகு ரோட்ல போகல ஆக்கள் கதை. இப்ப நான் ஒத்தியடி பாதையால வந்து அவளை நீ மிஸ் பண்ற, நல்லா இருக்கணும் ஆட்சியம் புள்ளியணும். அப்படின்னா சொந்த புள்ள நல்லா விடக்கூடாது. நான் யோசிச்சேன், இந்த அவள் படிக்க போறாளோ இல்ல இப்படியே பாடிக்கொண்டு தெரிய போறாளோ. இல்ல ரெண்டும் தான் கட்டாயம் படிக்கணும். இங்க தெரியும் தானே ஷோ எல்லாம் நடக்கும், அதுல போய் பாடுவேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காதென்பது. சிலதுகள் தெரியாதப்ப, சிலதுகள் சங்கீதங்கள் அப்படி இப்படித்தான் இருக்கு. சிலதுகள் எல்லாமே அப்படி இப்படித்தானடா இருக்கு. நான் பாடி இந்தியாவுக்கு போய் பதனிசாவுக்கு போய் அவ்வளவு பேருக்கு முன்னால பாடி இங்க இருந்து தமிழ் பாடினாண்டு பேர் எடுத்து கொடுத்து டைட்டில் அடிக்க போறேன். நான் அங்க போறோம்னா ஸ்டோரி நீ என்ன ஸ்டோரி வச்சிருக்கிற முதல் என்னடா இருக்கு ஸ்டோரி? என்ன ஸ்டோரி? அவமானப்படுத்துங்க, அதான் ஸ்டோரி. மேல வேற ஸ்டோரி. இசையில் சாதனை பயணத்தை நாய் சாப்பாட்டுக்கும் பாறையில புடிஞ்சா பொழுதுபட்டா இங்க போகுது, என்ன செய்யுது ஒன்றும் தெரியாது. பழுக்கட்டும் எங்க திடீர்னு என்னன்னு ஒன்றும் தெரியாம இருக்கு. இதான் பெத்த நேரத்துக்கு 2 தென்னம்பிள்ளைய வச்சிருந்தாலும் அவர் தேங்காய் விலைக்கு தேங்காயை பிடிச்சி அவர் செஞ்சிருக்கு. நாய் நாட்டுக்கும் பிரயோசனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோசனம் இல்லை. எங்க போகுது எங்க பெரிய ஒன்றும் தெரியுது இல்லையே. 10 வழி இருக்கும் தெரியாதா? அங்க இருந்து வந்ததுக்கு பிறகு சிட்டியான இது ரோட்ல தனியா நடக்க கூட முடியல. இப்ப நானே ஒத்தியடி பாதையால நடந்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு நிமிஷம் அந்த ஓவண்ணா சொல்லுங்க. நீங்க அந்த பாட்டெல்லாம் படிச்சு நீ பூவனத்தின் பிள்ளையല്ലേ? நம்ம அப்படி பாட்டெல்லாம் படிச்ச நீங்கள் சின்ன வயசுல இருந்து படிச்சது தானே, கேள்வி ஞானம் இல்ல. உங்க ஊருக்கே பெருமையாம்மா உன்னாலதான். உங்க அம்மா முந்தி நல்லா படிப்பா, இன்னொரு முந்தி படிச்சோம் நல்ல பூவன நல்ல பாட்டுக்காரி, அப்பவே படிப்பாள். கோயில சரஸ்வதி பூஜை கூட அம்மா தான் பாட்டு படிக்கிறாரு. இப்ப நான் படிக்கிறேன், அப்ப அம்மா படிக்கிறாரு. எனக்கு அதிசயமா இருக்கும். உங்களோட ஊர்ல பிறந்த ஒரு புள்ள போய் அந்த இந்தியாவில அவ்வளவு பேருக்கு முன்னுக்கு. அதான் எனக்கு இப்போ இங்க வந்ததுக்கு பிறகு ரோட்ல போகல ஆக்கள் கதை. இப்ப நான் ஒத்தியடி பாதையால வந்து நான் பெரியம்மா விட்டு போக முடியும். மூடாவதுதான் என்ன, இப்ப நீங்கள் போய் வெறும் மட்டும் மூடாவதுதான். நாங்க உங்களுக்கு எல்லாம் பாராட்டு விழா செய்யணும், ஊர்ல எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறோம், நாங்கள் அதெல்லாம் செய்வோம். இது ஒரு செல்ஃபியோட எடுங்கோ, என்னோட போன் இல்ல விட்டுட்டு வந்துட்டு உங்களே எடுங்க, எடுத்து உங்க அம்மாக்கு அனுப்பிடுங்க, பூவனத்துக்கு அனுப்பிடுங்க, அதை எனக்கு அனுப்புவாவா? சரி. சரி அம்மா, நீ என்னம்மா செய்ய போறீங்க? படிக்க போறீங்களோ இல்லாட்டிக்கு மினி டாக்டருக்கு படிக்கணும் தானே, படிப்பை இடையில விட்டுட்டு தானே. அதுதான் இது முக்கியம், அது முக்கியம், அதுதான் முக்கியம், படிப்பு முக்கியம் தானே. நான் யோசிச்சேன், இந்த படிக்க போறாளோ இல்ல இப்படியே பாடிக்கொண்டு தெரிய போறாளோ. இல்ல ரெண்டும் தான் கட்டாயம் படிக்கணும். இங்க தெரியும் தானே ஷோ எல்லாம் நடக்கும், அதுல போய் பாடுவேன். நல்ல மாமா நல்ல புள்ளியம்மா, எங்களோட ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிற நல்ல இது இப்படி தொடர்ந்துதான் என்ன. சரி, வீட்டு எல்லாரும் கேட்டேன்னு சொல்லி விடுவோம். இந்த பொடியன் இருக்கிறானுங்க, அவனுக்கு பார்க்க போறேன், அதான் தேடி கொண்டு இருக்கிறேன் காணையில. நல்லா படிக்கணும் நம்ம அப்புறம் இந்தியா போறோம் திருப்பி வார மாசம் அந்த இது இருக்கும் சங்கமம். சரி சரி சரி, அடிக்கடி போங்க என்ன. சரி ஓகே, நம்ம வாரம்னா. இந்த நாய் எங்க போச்சுன்னு தெரியாது. நாய் உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாக்கி நீ மகனில்லை, தம்பிக்கு நீ அண்ணனில்லை, ஊர்பழிய தாயடா கர்ணா. நாய உன்னை பெத்துட்டு நான் ஊர்பழியே தானே ஏற்றுக்கொண்டு திரியிறேன். என்ன இதுல அப்பா என்னப்பா நான் இருக்கிறாங்க வந்தானு என்னடா செய்யற? புடிய வலிக்கிட்டாங்க. நான் பாட்டு பாடி பழகி கொண்டிருக்கிறேன். என்னதுக்கு பழகுற? எனக்கு இந்த வீடியோ கழுகுலாம் பார்த்தோன்னு ஒரு வெறி வந்துச்சு. நானும் இங்க இருந்து ஒரு பழகி மியூசிக் எல்லாம் எனக்கு மியூசிக் கேட்கறமே இருக்குது.
இருக்குது இது இருக்குது அதான் இன்னும் நான் டெவலப் பண்ணி இந்தியாவுக்கு போய் பாடி ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டா வரப்போ. உனக்கு என்ன வரி வருமென்று தெரியும். என்ன நீ பாடியே கேட்கிறாத இந்த பிபில படிச்சு கொண்டிருக்கிறேன். இது பிபி இல்ல புல்லாங்குழல். இது நான் சேர்ந்து அது பாட்டு மிஸ் ஆனா இதையும் செய்கிற பிளான் இருக்கு. நம்பிக்கை இருக்கும் அவ்வளவு கடை. அங்க போறோம்டா ஒரு கதை ஒன்று இருக்கணும்டா. ஒரு சோக கதைகள் இருக்கணும், இது இருக்கணும். ஏன்னா நான் செத்துட்டு போய் படிக்க போறியா பாட்டு? என்ன சோகுது போன ஒரு கதை இருக்கணும்டா. உனக்கு ஒரு கதைகள் இருக்கும். அப்பா இந்த நீ போனா நீ மிஸ் பண்ணி போட்டு தான் போன. சும்மா அவள் நக்கல் ஆபீஸ் பண்ணிருப்பாள் உனக்கு. அக்கா நீ மிஸ் பண்ணி அப்பா அவளுக்கு அவள் தாய் பாட்டுக்காரி பெரிய இது அவங்க. நானும் பாட்டுக்காரன் தான். நீ பாடுறத என்னாலே கேட்கலாம். பெத்த குற்றத்துக்கு என்னாலே கேட்கலாம். சிலதுகள் தெரியாதப்பா. சிலர்கள் சங்கீதங்கள் அப்படி இப்படித்தான் இருக்கு. எல்லாமே அப்படி இப்படித்தானடா இருக்கு. அவள் அவளை நீ மிஸ் பண்றா. நல்லா இருக்கணும் அப்படி சொந்த புள்ள நல்லா விடக்கூடாது. ஓரளவுக்கு எனக்கு தெரியுமா நீ பாடு. நீ எனக்கு தெரியுமா நீ படிப்பியோ இல்லையோ எனக்கு தெரியும். நீ தாங்க அசிங்கப்படுறத நான் விரும்பலையடா. அப்பா என்னோட திறமையும் இருக்குது எல்லாமே இருக்குது. உன்னோட என்ன திறமை இருக்கு தெரியுமா? அம்மா என்னோட செத்தவா தெரியுமா? என்னோட செத்தவா பாட்டை கேட்டு தானே செத்தவாடா. அதுதான் பாத்தியா நீ படிக்கவும் நீ சின்னல இருந்து நான் படிக்கவும் விட மாட்டேன். படிக்கவும் நீ ஏதாவது குத்தி கொண்டிருப்ப. குத்துக்காக சொல்லு வெறுமாத செய்யலாம். சொல்லு உனக்கு ஒன்றுமே வேற என்ன செய்ய சொல்லு. பேசாம இரு வந்து வீட்டுல இரு. நான் பாடி இந்தியாவுக்கு போய் பதனிசாவுக்கு போய் அவ்வளவு பேருக்கு முன்னால பாடி இங்க இருந்து தமிழ பாடினாலும் பேர் எடுத்து கொடுத்து டைட்டில் அடிக்க போறேன். நான் ஊருக்குள்ள அவள்கிட்ட பெருமை ஒன்று இருக்கா. நீ பிறகு திருப்பி போய் அவள்கிட்ட பெருமையை நான் அடிக்காது. பாடுவேன். எனக்கும் குரல் இருக்குது, எனக்கும் திறமை இருக்குது. ஒரு நாள் நீங்க நக்க அடிச்சது எல்லாம் இல்லாம ஒரு நாள் பெற்றியா இதா வரும் பேர். அப்ப இந்த பாட்டுக்கு இப்படி உனக்கு அதான் என்ன சொல்ல உனக்கு பொறுக்காது. நீ டிரைவ் பண்ணிருப்ப அந்த காலத்துல கிடைக்கலன்னா மகனு கிடைச்சாலும் நான் பொறுக்காது வெளிக்கிடணும். இப்ப என்ன இவ்வளவு உடங்கிடக்க என்னதுடா தண்ணிக்கு நிக்கிறான் வந்து. அப்பா எனக்கு அமைதியான இடம் வேணும். இந்த தண்ணிக்கு இருந்தா தான் இந்த குரல் போய் தண்ணீரை பட்டு திருப்ப மண்டைக்குள்ளால போய் திருப்ப நான் பாயாள பேரு நாயே அவங்க எங்களை ஈழ தமிழரை வச்சு பிசினஸ் பண்றாங்க. அது தெரியாம உங்களுக்கு நீ தண்ணிக்கு போய் சாக போறாடா. அப்ப என்ன சொல்லுவாப்பா இப்ப வெளிநாடு இருக்கிற ஆக்கள் இந்திய ஆக்கள் கூப்பிடுறாங்க ப்ரோக்ராமுக்கு. இந்தியாவில இருக்கிற ஆக்கள் ஈழத்துல இருந்து நிறைய பேர் மாற்று மாதிரி நடந்து கொண்டுதான் இருக்கு. மாற்று மாதிரி ஒன்று இல்ல. இப்ப எல்லாரும் உழைக்கிறதே வந்து எங்கட ஈழத்தை வச்சுதான் எல்லாருமே உழைக்கிறாங்க. அது சரிதானாப்பா. என்ன ஸ்டோரி வேணும்? என்ன ஸ்டோரி? அது ஒரு கவலை இருக்கணும், ஒரு இழப்பு இருக்கணும், ஒரு கண்ணீர் கதைகள் இருக்கணும். அப்படி இருந்தா தான் எடுப்பாங்க. நான் எடுக்கிறேன் ஸ்டோரி. அப்ப என்ன சாக்குன்னுட்டு போறேன். இன்னும் சாக்குடாம நான் சொல்லுவேன் ஒரு ஸ்டோரி ஒன்று எடுக்க போறேன். என்ன ஸ்டோரின்றதை நீ பேருந்து பார். அங்க போய் ஒரு கதை ஒன்றை கட்ட போறேன். கதை ஒன்றை கட்டி போட்டு நான் பாடி பெரிய ஒரு ஆளா வரப்போ அவங்க உழைக்கிறாங்க. எங்களை வச்சு உழைக்கிறாங்க. எங்களை வச்சுதான் எல்லாருமே உழைக்கிறாங்க. இந்த நாடு ஃபுல்லா எங்கட ஈழத்தமிழரை வச்சுதான் உழைக்கிறாங்க. அது பெரிய உனக்கு முழங்குது இல்ல. அப்பா அது பரவாயில்ல. அவங்களும் உழைக்கட்டு நாங்களும் அதை வச்சு உழைப்போம். அதை வச்சு நாங்களும் உழைப்போம். அப்பா டேலண்ட் இருக்கு, அதுல இருக்கு, நாங்களும் உழைப்போம். எனக்கு டேலண்ட் இருக்குது. சரி விளைக்கிறப்ப அங்க போறோம் ஸ்டோரி. நீ என்ன ஸ்டோரி வச்சிருக்கிற? முதல் என்னடா இருக்கு ஸ்டோரி? என்ன ஸ்டோரி? அவமானப்படுத்தீங்க. அதான் ஸ்டோரி. மேல வேற ஸ்டோரி. இசையில் சாதனை பயணத்தை மேற்கொள்ள காத்திருக்கும் அப்பன். அவனது சாதனை பயணத்தை அடியோடு குழி தோன்றி புதைக்க காத்திருக்கும் அப்பனின் அப்பன். சிறு வயதிலிருந்து இசையில் சாதிக்க வேணும் என்ற வரியில் இன்று தனது குடும்பங்களை பிரிந்து இந்த இசை மேடையில் வந்திருக்கிறார். இவனது இசை பயணம் எவ்வாறு நிகழப்போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பனின் இசை பயணம் இதோ. ஸ்டோரி. ஆமா, இந்த ஸ்டோரியை கேட்டா நீ பாடவே தேவையில்லை. உன்னை அவங்க வெள்ள பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஸ்டோரியை கேட்டா அப்படியே உலக மக்கள் எல்லாரும் அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே உன்னை வெள்ள பண்ணி விட்டுருவாங்க. வீண அனுதாபத்தை தேடுறீர்கள். அனுதாபத்தை என்ன தேடுறீர்கள்? என்னடா திராவியம் இருக்குது, அனுதாபம் எல்லாம் இருக்குது. நீ வலிக்கிட்டு பாடணும். இருளதுக்குள்ள படிச்சு முடிக்கும். அனுதாபத்தை வச்சு அவன் உழைச்சு கொண்டிருக்கிறான். போய் இப்படியே போடா. அவங்களும் முளைக்கட்டு நாங்களும் முளைக்கிறோம். பெற்றதுக்கு நான் வேற ஏதாவது செஞ்சிருக்கிறேன். செய்திருக்க வேண்டியதானே பெத்து போட்டேன். ஒருத்தன் நல்லா இருந்தா பிடிக்காது உடங்குறது. ஊர்பலியே தாய். இதால நீ வா. இதால வா. எனக்கு உனக்கும் ஒரு ஃபைட் எழுதுல போகணும்.
தாய்க்கு நீ மகனில்லை அதால வரட்ட பின்பக்கத்தால வர என்னதுக்கு பழகுற? நான் இந்தியா போய் பாட போறேன். விளங்கியது அது ஓகேடா அந்த கேமரா உண்மையாவா? அதுக்கடா ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், இது வேணும், இது வேணும், ஒரு சோகம் வேணும். இங்க அப்பா இங்க பாரு, இங்க பாரு, நடிக்கணும். பாடுறது இங்கதாங்கள் மண்டைக்குள்ள ஏறி பாயால வருவா அதான் நான் என்னது அப்படி முடிச்சுட்டு போறோம். இல்ல சொல்லிக்கொண்டே இருப்போம். சொல்லிதான் சரி இதையே ஒரு ஸ்டோரியா தான் ஆக போறேன். சரியோ? இதையே நான் பிளாக் அண்ட் ஒயிட் நீ மாத்த போறேன். நான் குரல் கொடுப்பேன். சரியோ? அம்மானுப்படுத்தி அப்ப அவன் இசைதான் வேணும் அவளதை கரெக்டா போடுவேன். நீ ஸ்டோரியா போட்டு விடு. இதுதான் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி கொடுக்க போறேன்? இதான் ஸ்டோரி. இதை வச்சு போட்டு நாங்க பாடி டைட்டில் அடிக்க இல்ல. என்னப்பா யாரும் கேட்டாலும் நான் அதுக்கு போறோம்டா, அதுக்கு ஒரு கதை வேணும்டா, ஒரு சோகம் வேணும்டா. உனக்கு என்ன சோகம் இருக்கு? நான் செத்துட்டு முதல் நீ சொல்லு. நீ என்ன உன நீ பாட்டு பாடுறதே கேட்கல, இதுல என்ன பிபிஓ? அப்ப நான் இந்தியா போக வரேன்ப்பா. இந்தியா போய் இப்ப எல்லாரும் பாடி கொண்டிருக்கிறாங்களோ. எனக்கு அதை பார்த்தோன்னு ஒரு வெறி கொண்டு வந்திருக்கு. பாடி